வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. சூரா அல் முல்குல 67வது வசனத்துல அத்தியாயத்துல 13வது ஆயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உள்ளங்களை அல்லாஹ் அறியக்கூடியவன் என்று கூறப்பட்டிருக்கு. அதே போல சூரா அல் அனாம்ல 6வது அத்தியாயத்துல 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல வெளிப்படையாக மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிஞ்சிட்டு இருக்கான். எங்களுக்கு தெளிவாக வழங்குது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த உலகத்துல சில குற்றங்கள் செய்வாங்க. குற்றங்கள்னு சொன்னா பொய், புறம், களவு, ஏமாற்று, திருட்டு, கொலை கூட செய்வாங்க. இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இதை நியாயப்படுத்தி இந்த குற்றங்கள்ல இருந்து விலகிக் கொள்வாங்க. இதை அடிக்கடி இவங்க செஞ்சு குற்றத்தை குற்றமாக ஒப்புக்கொள்ளாம அதை நியாயப்படுத்துவாங்க. இவங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே பயங்கரமானவங்க, மோசமானவங்க என்று நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, இந்த குற்றம் செய்யறவங்க குற்றவாளிகளாக இருந்தா இதை நியாயப்படுத்துறவங்க தான் பெரும் பாவத்துக்குரியவங்களாக இருக்காங்க. ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு அவங்க நியாயப்படுத்தினாங்கன்னு சொன்னா, அது அவங்களோட வாழ்நாள் பூராவும் தொடர்ச்சியான குற்றங்களை செய்யறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பொய்யை சொல்லி ஒரு நியாயத்தை அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட லைஃப் லாங் அவங்க பொய்க்காரர்களாக பொய் பேசக்கூடியவர்களாக மாறக்கூடிய நிலைமையை அது ஏற்படுத்துமா. எங்களை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நெருங்கினவங்க, அவங்க ரொம்பவுமே உறவுக்காரங்க, அவங்களோட கணவன், மனைவி, இப்படியான பெற்ற பிள்ளைகள் இவங்களை அவங்க குற்றத்தை செய்துட்டு அவங்கள நியாயப்படுத்தி அவங்கள சமாளிச்சுட்டு இவங்க வாழ்றாங்கன்னு சொன்னால் அந்த மனச்சாட்சி அவங்களோட லைஃப் லாங் அவங்கள உறுத்திட்டே இருக்கு. தூங்க விடாது, எந்த நேரம் அவங்களோட மூத்த பார்க்கக்குள்ள, கதைக்கக்குள்ள, பேசக்குள்ள, அவங்களோட சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அது அவங்கள உறுத்திட்டே இருக்குமா. நாங்கள் செஞ்சுட்டேன்னு சொல்லி இந்த நிலைமையிலேருந்து அவங்க பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்க செய்த குற்றத்தை அவங்கள்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அது வாழ்நாளில் அது காலம் மாற்றக்கூடிய நிலையை அவங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குற்றங்களை செய்துட்டு நியாயப்படுத்திட்டு இதை மறைச்சிட்டு வாழ்றவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலை எப்பொழுதுமே வராதான். இதுக்கு தான் நல்லா சொல்கிறான் சூரா அல் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் குற்றம் செய்கிறவர்கள் மன்னிப்பு கேட்கிறவர்களை விரும்புகிறான். அல்லாஹ் நேசிக்கான திருத்திக் கொள்றவர்களை அல்லாஹ் நேசிக்கானுங்கிற ஒரு வசனத்தையும் அல்லாஹ் அழகாக தெளிவாக இருக்கிறான். தவறுக்கும் நலவுக்கு இடையில மனிதன் படைக்கிறான். தவறுகள் நாங்கள் செய்தால் அதை நியாயப்படுத்தி நாங்கள் ஏன் மோசமானவர்கள் குற்றத்துக்குள் நாங்கள் செல்லணும், குற்றம் செய்தவிட விட பாவிகளாக ஆகிய நிலையில் நாங்கள் ஏன் வரணும். இதை நாங்கள் நல்லா யோசித்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முதல்ல எதிர்பார்க்கறது நிம்மதி. அந்த நிம்மதி கொண்டு நாங்கள் இழந்தோம்னா எங்களுக்கு சந்தோஷமே எங்களோட லைஃப்பில் வராது. நிம்மதிங்கிறது எங்களோட வாழ்க்கையில் தானாக வந்தால் சந்தோஷங்கிறது எங்களோட லைஃப் எங்களுக்கு தேடியே வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள். நிம்மதியாக இருக்கணும்னா நாங்கள் தவறுகள் செய்தோம்னு சொன்னால் அந்த தவறுகளை நியாயப்படுத்தாமல் அதை நாங்கள் உரியவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அந்த தவறுகளில் மீழ்த்தி கொண்டு இப்படியான பட்ட பேர்கள் புனைப்பேர்கள் எங்கள் வாழ்க்கையில் வராமல் எங்களை பாதுகாத்து கொண்டு இந்த உலகத்திலே நல்ல பேரோட அந்த உலகத்திலே ஒரு ஈடேற்றம் உள்ளவர்களாக நாங்கள் மாறணும்னு சொல்லி கேட்டுக்கொள்வேன். அதோட உங்களோட லைஃப்பில் இப்படி பெரிய குற்றங்களை செய்துட்டு அதை நியாயப்படுத்துகிற கொடூரக்காரர்கள் நீங்கள் கண்டா அவங்ககிட்ட இருந்து முற்றாகவே நீங்கள் விலகி வாழுங்கிறதையும் நான் கூறிக்கொள்கிறேன். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்.